அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 353, 354 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ தலையில் மிகப்பெரிய ஒரு இடியை இறக்கிச்சில அந்த ஒரு லேடி, அதை தான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு யோசிக்கிறான். அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் உண்மைதான், நீங்கள் 2 பேரும் வந்து கல்டிவேஷன் பார்ட்னர்ஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், இது எப்படிங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணியா, எப்பா நீ வந்து ஆன்செஸ்ட்ரல் ஆர்டிஃபேக்ட்டுக்கு தானே வந்த, ஆக்சுவலாக ஒரு ரூல் இருக்குது, அவங்க உனக்கு சொல்லலையா, கப்பலாக வந்தால் தான் இந்த ஆர்டிஃபேக்டை எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஆள்கிட்ட இப்படி ஒரு ரூல் இருக்கிறத அவங்க சொல்லவே இல்லை. இந்த பொண்ணு என்னடானா இன்னமுமே என்னுடைய ஹஸ்பண்டை காணோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இல்யூஷனுக்குள்ளேயே இருக்கா. இந்த லேடி என்ன கேட்குறாங்க, நீ அவளுக்காக வந்து உன்னோட உயிரை கூட கொடுக்க ரெடியாக இருந்த, அது வந்து ட்ரூ லவ் இல்லாமல் வேற என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இந்த ஒரு உலகத்தில் என்னுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஏன் நான் லவ் பண்ணுறவங்க கூட இருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்த்து உன்னையும் உன்னோட மூன் காடஸ் கிளானே நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ அந்த பொண்ணுமே இல்யூஷன்லேருந்து வெளியில் வந்துட்டா. வந்த உடனே ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறா. இந்த நெதர் எம்பரர் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டெஸ்டினி அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கான அந்த ஒரு வெப்பனை கொடுக்குறாங்கப்பா. இது வந்து ஒரு எம்பரர் வெப்பன். இது வரைக்கும் காட் கிங் வெப்பன்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் இது வந்து எம்பரர் லெவல் வெப்பன். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு இடத்துல ஃபீனிக்ஸ் ஃபயர் இருக்காமா, அதை பயன்படுத்தி நீ வந்து காட் கிங் லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க ஒரு பூலில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கப்பா. இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற விதத்தை பார்த்தா கப்புள்ஸ் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது, இவனுடைய அந்த எம்பரர் பிளட் லைன் அப்படிங்கிறது அவைக்கன் ஆகுது. ஸோ இவனுமே காட் கிங் லெவலுக்கு ரீச் ஆகிட்டான். அந்த பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டா. அந்த நெதர் எம்பரர் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஃபேட் காத்துக்கிட்டு இருக்கு, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாங்கப்பா. இங்கே இவ காத்துக்கிட்டு இருக்கா இவங்களுக்காக. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, தான் கொண்டு வந்த ஆர்டிஃபேக்டை காட்டுறாங்க. இந்த பிரின்சஸ் என்ன சொல்கிறான்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எம்பரர் லெவல் ரீச் ஆன உடனே கண்டிப்பாக திரும்ப வந்து உங்கள் எல்லாருமே ஃப்ரீ ஆக்குவேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோமே என்ன சொல்கிறா, அவளுடைய வார்த்தை அப்படிங்கிறது என்னோட வார்த்தை மாதிரி அப்படிங்கிறான். அடுத்த கேள்வி கேட்குறான், அதெல்லாம் சரி, இந்த ஆர்டிஃபேக்ட்டுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கே, அதை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறான். ஆனால் அந்த லேடி அதுக்கெலாம் பதில் சொல்லாமல், உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்கு, கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவாளா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் இருக்குல்ல, அது கேட்டுக்கிட்டு இருக்கு, அந்த பையன் அவனுடைய வார்த்தையை காப்பாற்றுவானா அப்படின்னு கேட்குது. கேட்டுட்டு நம்ம எம்பரர் சண்டை போட்டுட்டு இருக்காருல, அவங்க நிலைமை என்ன ஆச்சு, உங்களால் சென்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்குது. அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, இல்லை என்னால் சென்ஸ் பண்ண முடியல, அவருடைய ஆரா அப்படிங்கிறது மறைக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறாங்க. மொத்தத்தில் அந்த ஆளுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வேணா ஸ்கிரிப்டை மாற்றி எழுதவா அப்படிங்கிறாங்க. என்னத்தை எழுதி தொலைச்சான்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஒருத்த உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாமே ரூமர் தான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ஈஸ்டர்ன் எம்பரர் இருக்கார்ல, அவரை வந்து ஆம்புஷ் பண்ணிட்டாங்க, அதாவது நம்ம ஹீரோட அப்பா, அவர் வந்து என்னத்துக்கு இறந்து போயிருப்பாரு அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவன் என்ன பண்ணானா, அந்த நெதர் கிளானில் போய் பயங்கரமாக சண்டை போட்டு அந்த எல்டர்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டானா. என்னடா இது அநியாயமாக இருக்கே அப்படின்னு பேசுகிறான். இப்போ அங்கே ஹெவன்லி வில் வருது. அது என்ன சொல்லுது, டேய் இது ஸ்பிரிச்சுவல், இங்கே வந்து நீ ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அவன் என்ன சொல்கிறான், ஐயோ இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ராலை காட்டுறான். அது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு, டேய் இது எவ்வளோடா காசு கொடுத்த நீ, இதில் இருக்கிறதெல்லாம் உண்மைதானா, இது பொய் மாதிரி தெரியுதே அப்படிங்குது. அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அந்த ஹெவன்லி வில்லுக்கும் புரியுது இதெல்லாம் பொய்ன்னு. இவன் ஸ்ட்ரெயிட்டாக எங்கடா கிளம்பி வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வாட் செக்டார் இருக்குல்ல, அங்கே தாங்க கிளம்பி வந்திருக்கான். எதுக்காக அப்படின்னா, இங்கே ஒரு ஃபேரி கிங் லெவல் வெப்பன் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்வாடு, அதுக்காக வந்திருக்கான். வந்தவன் செம்மடி அடிப்பானா. அவர் கேட்குறாரு, எப்பா நான் தான் வந்து செக்டார் லீடரு, எந்த வகையில் நான் உனக்கு பிரச்சனை கொடுத்தேன், எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவன் எங்கெங்க பதில் சொல்கிறான், அவன் அடிக்கிறதுலே குறியாக இருக்கான். இந்த ஸ்வாடுமே வந்துடுச்சு வெளியில். அது என்ன சொல்லுதுன்னா, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இங்கே வந்து பிரச்சனை பண்ணுவேன், இது வந்து காட் எம்பரருடைய ப்ரொடெக்ஷனில் இருக்கிற இடம் அப்படின்னு உடனே அவன் கேட்குறான், எது ஈஸ்டர்ன் எம்பரரா அப்படின்னு கேட்குறான். இவங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட நீ வேற, அந்த ஆள் ஏற்கனவே ட்ராப் ஆயிருக்கான், அவனால் தப்பிக்க முடியாது. அவன் மட்டும் இல்லை, அவனோட பையனுமே சரி சீக்கிரமாக இறந்து போயிடுவான். இங்கே பாரு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்ததுன்னா ஒழுங்கு மரியாதை என் கூட சேர்ந்துக்கோ, நான் உன்னை உச்சத்துக்கே கொண்டு போகிறேன், உன்னை வந்து பழைய நிலைக்கு கொண்டு போகிறேன் அப்படிங்கிறான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு ஈஸ்டர்ன் எம்பரர் பயங்கர ஸ்ட்ராங்கு, அப்படியெல்லாம் அந்த மனுஷன் தோற்று போக மாட்டார் அப்படிங்கிறாங்க. ஆனாலுமே இவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு அந்த கிராண்ட் எம்பரர் ரொம்ப காலமாக பிளான் பண்ணியிருக்கான், அப்படியெல்லாம் அந்த ஆளால் தப்பிக்கவே முடியாது, எனக்கு பேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, 10 என்ற வரைக்கும் உனக்கு டைம் தர முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிறான் இவன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுமே ஸ்பிரிட் ரெல்முக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த ஹெவன்லி வில் வருது பதறிக்கிட்டு, லின்ஃபங் எங்கே இருக்க நீ, ஒரு பெரிய பிரச்சனை, நீ தான் காப்பாற்றணும் அப்படிங்குது. என்னையா நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஏலியன் ரேசஸ்லாம் வந்துட்டாங்க, மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இப்போ அங்கே அவன் என்ன சொல்கிறான், உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, ஒழுங்கு மரியாதை என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கூப்பிட்றான். அந்த ஸ்வாட் ஸ்பிரிட்டுமே எதிர்த்து சண்டை போடுதுங்க. ஆனாலுமே இவன் வந்து அந்த ஸ்வாட் ஸ்பிரிட்டோட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். ஈஸியாகவே அவங்கள பிடிச்சிடறான்னு வச்சுக்கோங்க.
கீழே இருக்கவங்களாம் பதறி போகிறாங்க. ஐயோ, ஸ்பாட் ஸ்பிரிட்டால் கூட டிஃபீட் பண்ண முடியலையா, அவ்வளோதானா, நம்ம செக்டார் முடிஞ்சு போச்சா அப்படின்னு யோசிக்கிறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்து அடிச்சான் பாருங்க ஒரு அடி, கலங்கி போகிறாங்க அவன். ஸோ இவன் வந்துட்டான் அப்படிங்கிறத பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ரிலீஃபு. சார் இப்படியே திரும்பி ஓடிந்தா கூட பரவாயில்ல. அவன் என்ன சொல்கிறான்னா, இதுதான் வந்து சரியான சந்தர்ப்பமா, அவர்கிட்ட வந்து ஒரு காட் கிங் வெப்பன் இருக்காமா, ஏகப்பட்ட ஸ்க்ரால்ஸ் அப்படிங்கிறத எடுத்து அவங்கள கவர் பண்ணுறான். அந்த பொண்ணு பார்க்குறா, ஐயோ காட் கிங் வெப்பனா அப்படிங்கிற மாதிரி பதறி போகிறா. நம்ம பறவை என்ன சொல்லுது, இருமா இருமா, ஏன் பதற நீ, காட் கிங் வெப்பன் ஸ்க்ரால் தானே, இதெல்லாம் ஒரு விஷயமா, ஏன் கிட்ட விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ராலை அக்கக்கா கிழிச்சு போட்டுருமா. இவன் பதறி போகிறாங்க. ஐயோ என்னோட ஸ்க்ரால் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறான். பாயபுள்ள இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடலாம் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இவனை ஈஸியாக பிடிச்சிட்றா. பிடிச்சிட்டு ஓங்கி ஒரு அறை விடுறா பாருங்க. விட்டது மட்டும் இல்லாமல் அவனை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடறா. அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஏன்டா இங்கே வந்தோம், எதுக்குடா இவங்களை பகச்சிக்கிட்டோன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனாலுமே இங்கே இருக்கிறது வந்து ஒரிஜினல் பாடி கிடையாதுங்க. அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஸ்பிரிட் பாடியை பர்ஸ்ட் பண்ணிடுறான். நம்ம பறவைக்கு ஒரே கவலையாக போச்சு. அட, அவனை பிடிச்சிருந்தோன்னா அவன் எங்கேருந்து வந்திருந்தான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படிங்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒரு விஷயமா, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறான். ஏன்னா கூட வந்த ஒருத்தன் இன்னுமே இங்கே தான் இருக்கான். இந்த செக்டார் லீடர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, ஈஸ்டர்ன் எம்பரருக்கு ஏதோ பிரச்சனையா, அதை கேள்விப்பட்டு தான் இவங்க இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. இவன் யோசிக்கிறான், ஏதோ அப்பாவுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இந்த ஸ்பாட் ஸ்பிரிட்டுமே என்ன சொல்லுது, ஆமாம் ஈஸ்டர்ன் எம்பரரை ட்ராப் பண்ணிட்டாங்களாமே, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து நெதர் கிளானில் பெரிய பிரச்சனை பண்ணிட்டியாமே, நிறைய பேரை கொண்டுட்டியாமே, இதெல்லாம் அவன் தான் சொன்னான் அப்படின்னு உடனே அவனை அப்படியே கொத்தாப்புடி, இதெல்லாம் சார் எங்கேருந்து கேள்விப்பட்டீங்க அப்படின்னு உடனே அந்த ஸ்க்ரால் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம பறவை அந்த ஸ்க்ராலை படித்து பார்க்குது. இதை யாரா அவனுக்கு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் என்ன சொல்கிறான், ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது, யங் மாஸ்டர் என்னை இங்கே கூட்டு வரல அப்படின்னா இது உங்களோட டொமைன் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படிங்கிறான். சரி நீ எங்கேருந்து வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் பயந்து போய் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இவன் வந்து ஒரு ஃபார்பிடன் ஏரியா இருக்குது, அங்கேருந்து தான் வந்திருக்கான், ஒரு ஏன்ஷியன் கிளானை சேர்ந்தவனா. அங்கே இருக்க அந்த கிளானோட லீடர் இருக்கான்ல, அந்த லீடரோட ஒய்ஃபு கூட இவனை பயங்கரமாக நம்புவாளாம். இவளை ஏன் தேர்ட் யங் மாஸ்டருக்கு இவனோட பேரை இனிஷியலாக வச்சிருக்கலாமா. நம்ம பறவை பார்க்குது, போதண்டா சாமி உன் கதெல்லாம் போதும் அப்படிங்குது. நம்ம ஹீரோ பார்க்குறான், ஏன்ஷியன் கிளானா, சரி அங்கேயும் ஒரு விசிட்டை போடுவோம் அப்படிங்கிறான். ஆனால் அவங்க தடுக்கிறாங்க. அந்த ஃபார்பிடன் ஏரியாவில் பயங்கர ஸ்ட்ராங்கான எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்களாமா, போகாதீங்க அப்படின்னு தடுக்க, நம்ம பறவை என்ன சொல்லுது, அடையாமா நீ வேற, எங்க டிராகன் ஆன்செஸ்டர் இருக்காரு, எல்லாருமே ஒரு கை பார்த்துருவாரு அப்படிங்குது. அந்த டிராகன் பார்க்குது, இந்த பறவை இருக்கே என்னை கேட்காமையே எல்லா இடத்துலையும் அடமானம் வைக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேட்டுக்குள்ளே இவங்க போயிட்டாங்க. இப்போ வெளியில் இருக்கவங்க என்ன கேட்குறாங்க, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம எல்லாமே பயப்படுவோமே, இப்போ இவன் போகிறானே எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் போகணுன்னு முடிவு பண்ணிட்டா யார் தடுக்க முடியும், போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாரு லீடர். அங்கே உள்ளுக்குள்ளே போன உடனே இவங்களுக்கு தெரியுது, அங்கே இருக்க ஃபேர் எனர்ஜி பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு நிலப்பரப்பு இருக்கான், அது எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் இருக்கிற இடத்த சொல்லிட்டு என்ன சொல்கிறான், நீ அங்கே போனால் கூட உன்னால் உள்ளுக்குள்ளே போக முடியாது, கிளான் டோக்கன் இல்லாமல் உள்ளுக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறான். நம்ம பறவை எட்டி ஒரு உதவுடுது, டேய் அந்த ஆணியெல்லாம் நான் பிடிக்கிறேன், தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத அப்படிங்குது. சரின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ ஒரு குரல் கேட்குது, தம்பி ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படிங்கிற ஒரு குரல். யாரா அப்படின்னு பார்த்தா ஒரு தாத்தா வெளியில் வராரு. இவருமே டிராகன் கிளானை சேர்ந்தவர் தான். ஸோ இதுக்கப்புறம் கதை எங்கே போச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.